If you have been working, you need to be ready for a harvest. நான் எப்பொழுதெல்லாம் என் விதைப்புக்காக கண்ணீர் விடுகிறேனோ, விதைப்பை பார்க்க போகிறதில்ல, அறுவடையை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன். ஏன் ஏறெடுத்து பார்க்கணும்னா விளைய செய்கிறது தேவன். உங்களுக்கு சாத்தான் வர்றான்னாவே புரிஞ்சுக்கணும், உங்க ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் எனக்கு விளைச்சல் வரப்போகிறது. 1 30 60 100 மடங்கா பெருக போகுது. நான் அறுவடை நிறைய செய்ய போறேன். கர்த்தர் எனக்கு கூலி கொடுப்பா. அறுவடையில கரெக்டா வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க டெஸ்டினியை மாத்த வல்லமை உள்ளவர். இனி உன் ஆகாரத்தை யாரும் புசிக்கிறது இல்ல. உன்னுடைய அறுவடையை நீ தான் புசிக்க போற. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அல்பகாலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதா, he had set an harvest for thee. பெந்தேகோஸ்தே என்னன்னு தெரியுமா? பெந்தேகோஸ்தே சொல்லுங்களேன். ஆவியானவர் ஊற்றப்பட்டதா? ஓஹோ, பெந்தேகோஸ்தே புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது. ஆனா பெந்தேகோஸ்தேன்ற ஒரு பண்டிகை பழைய ஏற்பாட்டிலேயே இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? இது என்ன பண்டிகை தெரியுமா? அறுவடையின் பண்டிகை. இன்னைக்கு நம்ம என்ன பண்டிகையில உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் மாதிரி இன்னைக்கு ஒரு பண்டிகைங்க, அறுவடையின் பண்டிகை. யாராவது பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, அறுவடைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். Are you ready for the harvest? யாராவது ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Today I am getting ready for the harvest. அறுவடையினாவே ஆயத்தமாகணும். எவ்வளோ நிலத்துல எவ்வளோ பயிர் போட்டோம், எவ்வளோ விளைஞ்சிருக்குது, இதை நான் அறுவடை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும், இந்த அறுவடை கெட்டு போயிடக்கூடாது. எழுதிக்கோங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே வந்து நான் கன்சைஸா சொல்லிட்டு இருக்கிறேன். அறுவடை கெட்டு போய் விடக்கூடாது, அறுவடை தாமதமாகி விடக்கூடாது, அறுவடைக்கு ஏற்ற ஆட்கள் வேண்டும். காலம் முடிவதற்குள்ள அறுவடையை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்கணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். அந்த பதரையும் தானியத்தும் வேறு பிரிக்கணும். அறுவடைன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்க. கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அறுவடை என்பது ஒரு வாய்ப்பு. Harvest is an opportunity. People who are ready for the opportunity will be able to harvest. அறுவடை என்பது ஒரு வாய்ப்பு. கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வாய்ப்பு. அநேகருக்கு இந்த அறுவடைக்கு ஆயத்தமாகாதபடியினாலே அவருடைய அறுவடையை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட் இட் டவுன். The harvesting season is important. Harvesting season is so important. உன்னுடைய அறுவடையை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்த அறுவடை. ஓசியா 6:11 யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்திலேயே சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு அறுவடை வரும்னு போட்டிருக்குது. தமிழ்ல அத 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமா மாத்திருக்கிறாங்க. வாசிங்க. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் திருப்ப நினைக்கும் போது, நான் குணமாக்கும் நினைக்கும் போது, யூதாவே நான் உனக்கு ஒரு அறுவடை வச்சிருக்கிறேன். இதுல தமிழ்ல என்ன பண்ணா அடுத்ததையும் சேர்த்து போட்டுக்கிறாங்க. அதாவது எப்ராயிமின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும். அறுவடையில 2 காரியம் வெளிப்படும். ஒன்னு நீதியின் விளைச்சல், மற்றொன்று பதரை அவர் அக்கினிலே சுட்டரிப்பார். சத்தமா ஆமென் சொல்றீங்களா? இந்த வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுங்க? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். Are you ready for the harvest? Are you ready for a biggest harvest? அறுவடை என்பது சரீரப்பிரகாரமான அறுவடை இருக்கிறது, ஆவிக்குரிய அறுவடை இருக்கிறது. Physical harvest and a spiritual harvest. There is a financial harvest. There is a harvest of the souls. ஆத்தும அறுவடை இருக்கிறது, பொருளாதாரத்தின் அறுவடை இருக்கிறது, சரீரத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற அறுவடை இருக்கிறது. கடினமா நீங்க உழைக்கிறீங்க, மாதம் முழுவதும் உழைக்கிறீங்க,
மாத கடைசியில் அடுத்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு ஒரு அறுவடை வருகிறது, ஒரு salary வருகிறது. Everybody who works deserves a harvest. If you have been working, you need to be ready for a harvest. எத்தனை பேருக்கு இந்த முதலாம் தேதியில 5ஆம் தேதி சம்பளம் போடுறது சந்தோஷமா இருக்கும்? யாராவது சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1ஆம் தேதி அந்த சம்பள கவரை பார்க்க அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதிப்பிடுங்க. ஒரே சந்தோஷம் தான் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, அப்படியே பயங்கரமா இருக்கும். 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா காலை தூக்கி விட்டு நடக்குது. என்ன வேணும் உனக்கு? ஐஸ்கிரீமா? பிள்ளைங்களை பார்த்து கேட்கறது ஐஸ்கிரீமா, வாட் டு யூ வாண்ட்? 15ஆம் தேதி வரும்போது லைட்டா கொஞ்சம் மாடரேட்டா, இன்னைக்கு பிரியாணி வேண்டாம், 1 கிலோ கோழியை வாங்கி அதை 3 நாள் வைத்து சாப்பிடுவது. ஏன்? கொஞ்சம் லைட்டா பர்சு வீக்கான உடனே அறுவடை கம்மி ஆகும் போது, அறுவடை முடிய ஆரம்பிக்கும் போது அந்த உணவு தானியமும் வித தானியமும் 2ஆ பிரிச்சு அந்த உணவு தானியம் குறைவா போகும்போது கண்ணீரோடு விதைக்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துருது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதே இல்லை. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எப்பொழுதெல்லாம் என் விதைப்புக்காக கண்ணீர் விடுகிறேனோ விதைப்பை பார்க்க போகிறது இல்ல, அறுவடையை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன். சம்படி. இப்போ நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க எப்போதுமே கண்ணீர்லயே இருக்க விரும்புறீங்களா, இல்ல அறுவடைக்காக சந்தோஷமாக போறீங்களா? ஒரு விவசாயிக்கு அறுவடைனாலே சந்தோஷம் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்ப நான் போட்ட முதலெல்லாம் எனக்கு பெருசா வரப்போகுது. அல்லேலூயா. 1000 ரூபாய் போட்டிருப்பார், இப்ப 10,000 ரூபாய் மாற போகுது. 10,000 ரூபாய் போட்டிருப்பார், 1 லட்சமா மாற போகுது. 1 லட்சம் 10 லட்சமா மாற போகிறது. அறுவடை என்றாலே சந்தோஷங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அறுப்பில் மகிழ்கிறது போல. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. There is a joy in harvest. There is a joy of the harvest. அறுப்பிலே ஒரு மகிழ்ச்சி. சங்கீதம் 65:13 வாசித்து பாருங்கள். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள். நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், உங்கள் விளைச்சலே கர்த்தரை பாடுகிறது, சந்தோஷமா இருக்கிறது. விளைச்சலே சந்தோஷமா இருக்கும் போது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விளைய செய்கிறது அவரு. நீங்க நடலாம், வேற ஒருத்தர் அதுக்கு நீர் பாய்ச்சலாம், ஆனா விளைய செய்கிறது அவரு. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இந்த விளைச்சலை கொடுத்த கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே. இந்த அறுவடையில ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க என்ன மாதிரி அறுவடை எதிர்பார்க்கறீங்க? நம்ம ஊர்ல பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்களுக்கு ஹாபி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹாபியா. என்ன ஹாபி? மொட்டை மாடியில தோட்டம் வைக்கிறது. அந்த மொட்டை மாடியில வைக்கிற தோட்டத்துல வர்ற காய்கறி, அப்புறம் அந்த இலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோட்டம். இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் குரோட்டன்ஸ் வைக்கிற தோட்டத்தை நம்ம கேட்க போறது இல்ல. குரோட்டன்ஸ் வைக்கிற தோட்டம் வேணாங்க, ஆனா காய்கறி வளர்கிற தோட்டம். இதை பாருங்களேன், இதை பாருங்களேன், இந்த சொரக்காவை பாருங்களேன். ஐயோ, மொட்டை மாடியில் வளர்த்துருக்குறாங்க என்ன மாதிரி. அதுக்காக இதை கட் பண்ணி எடுத்து வீட்டில் அன்னைக்கு சொரக்கா, ஐயோ புருஷன் வளருவான், ஐயோ இன்னைக்கு சொரக்காவா? ஆமா, நம்ம வீட்டில் விளைஞ்சது, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சுரக்கா, கேரட்டு, பீட்ரூட்டு, என்னென்னமோ போட்டு பாருங்க. இங்க பாருங்க, வீட்டுக்கு மொட்டை மாடியில இது ஒரு விளைச்சல். ஆனா இன்னொரு விளைச்சலை நம்ம உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க. ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கிற ஒரு பெரிய டிராக்டர் ரெடியா இருக்குதா?
டிராக்டரை வாடகைக்கு எடுத்தீங்களா வாங்குனீங்களா எனக்கு தெரியாது. அறுவடை ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது நீங்க டிராக்டரை எடுத்து ரெடி ஆகாம, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், ஒன்னும் முடியலன்னா நீ ரெடி ஆகல. ஆண்டவர் விளைய செய்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 38 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர் திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், ஐயோ இவ்வளவு பெரிய அறுவடையை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லங்க, மேய்ப்பன் இல்லங்க, இவ்வளவு பெரிய அறுவடை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லங்க, சிதறடி போய் இருக்கிறாங்களாம். காத்து அடிச்சு அந்த நெல்லெல்லாம் அப்படியே சிதறி போய் கிடக்குது. ஆத்துமாக்களை பார்க்கிறாரு, மேய்ப்பனில்லாத ஆடுகளா இருக்கிறாங்க. மேல வாசிங்க. அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நான் இன்றைக்கு உங்களுக்கு அறுவடைன்னு சொல்லும் போது 2 அறுவடையும் நீங்க மனசுல கொள்ளுங்க. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான உலக பிரகாரமான அறுவடையை தரப்போகிறார். மற்றொன்று, நம்முடைய சபைக்கு பெரிய அறுவடையை தரப்போகிறார். எத்தனை பேர் களஞ்சியத்தை பெருசாக்கலாம்னு சொல்றீங்க? களஞ்சியம் பெருசாச்சுன்னா அறுவடையை உள்ள கொண்டு வைக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? நெல்லை அறுவடை செஞ்சு கொண்டு வெளியில வச்சீங்கன்னா, கூடாரத்தில் வைக்காம வெளியே வச்சீங்கன்னா, மழை பெஞ்சா என்ன ஆகும்? நனைஞ்சா என்ன ஆகும்? வளர்ந்துடும். மூட்டைக்குள்ள வளர்ந்தா நெல் வளர முடியுமா? வளர முடியாது. ஏன்னா மண் இல்லையே. மண் இல்லாம அது மலர்ந்துரும், ஆனா வளர முடியாது. அதே மாதிரிதான் உங்க சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ களஞ்சியத்தை பெருசாக்குங்க. யோசேப்புக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஞானம்னு சொன்னா, 5 ஒரு பங்கு விளைச்சலை எகிப்துல நீ டாக்ஸா போட்டு வாங்கி வெயி, இந்த 7 வருஷமும் அப்படி செய்ய. 7 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு மகா பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது நீ உலகத்துக்கே கடன் கொடுக்க போகிறாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விளைச்சலை மிஸ் பண்ணிடாதீங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயோ பக்கத்துல பார்த்து நான் வாங்க மாட்டேன். அப்படி வாங்காம இருக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? கொடுக்கப்பட்ட விளைச்சலை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி வர்த்திக்க பண்ணணும் அப்படின்றது தெரியணும். If you don't know how to increase or how to harness the harvest, you will not be able to see the increase. You will not be lending to nations. Are you ready for the harvest? Are you ready for the harvest? நான் என்கிட்ட ஆண்டவர் கேட்கிறேன், என்ன நம்புறியா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல உங்க கண்ணுல தெரியுதா? சில பேர் கண்ணுல என்ன தெரியுமா தெரியுது? வேற மண்ணும் தெரியல, எல்லாம் நெகட்டிவா தெரியுது. எனக்கு வராது, வரும். சொல்லுங்க, என்ன ரொம்ப அப்படியே நல்லா, எனக்கு சினிமா டயலாக்லாம் தெரியாது ஃபர்ஸ்ட், எனக்கு வசனம் தான் தெரியும். அப்ப 2 ராஜாக்கள் 9:12 சொல்லுங்க. இன்னுமோ அப்படியே சொல்லுங்க, வரும். பாப்பீங்க, ஆனா அப்படி பார்க்க மாட்டீங்களா? அதான் பிரச்சனையே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க. யாராவது சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நம்பர் 1, seeing the harvest is important. இன்னும் 4 மாதம் செல்லும் என்று சொல்லுகிறீர்களே, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஆப்தாலஜிஸ்ட், கண் பரிசோதனை செய்கிறவர் சொன்னாரு, நியூயார்க்ல இருக்க நிறைய பேருக்கு கிட்ட பார்வை. கிட்ட பார்வை ஏன் தெரியுமா? நியூயார்க்ல வானளாவிய பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும். அதனால எல்லாரும் ரோட்ல போகும்போது ஒரு வீட்டுக்கு கூரைக்கு மேல இருக்கிற வானத்தை பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் வானளாவிய பில்டிங். அதனால எல்லாருமே இங்கதான் பக்கத்துல தான் பார்த்து போவாங்க. இங்க பில்டிங் இருக்கும்,
பக்கத்தில் அந்த பில்டிங் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ரோட்டுக்கு அந்த தாண்டி இருக்கிற அந்த பில்டிங் இவ்வளோதான் பார்ப்பாங்க. ஏன்னா பயங்கரம் நெடுக பயங்கரம் பெரிய பில்டிங்ஸாக இருக்கும். அப்போ அந்த பில்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க வானத்தை பார்க்கவே மாட்டாங்க, எப்போதுமே கீழே தான் பார்ப்பாங்க. அதனால கிட்ட பார்வை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிட்ட பார்வை. சில பேருக்கு என்ன பார்வை தெரியுமா? தொலைநோக்கு பார்வை இருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு சாப்பிடணும், இன்னைக்கு தூங்கணும், இன்னைக்கு IPL பார்க்கணும், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றணும், நாளைய தினத்தை பற்றி கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். ஜாலியா இருக்கணும் பிரதர், அவ்வளவுதான். சரி, ஜாலியா இருங்க, ஆனா ஹோலியா இருங்க. ஆனா உங்க கண்கள் அறுவடைய பார்க்குதா? அறுவடைய பார்க்குதா? அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை. யூ நீட் டு ஹேவ் a wider vision. You need to have a bigger vision. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்கள் ஆண்களை, பெண்கள் பெண்களை. கணவனா இருந்தா தைரியமாக அவங்க தடையை பிடிச்சு தூக்கி விடுங்க பாப்போம். பக்கத்துல 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 செய்யுங்க. அவங்களும் உங்களுக்கு செய். மேல பார்க்க சொல்லுங்க. மேல பார்த்தாங்களா இல்லையா? அவங்க பார்க்கிற வரைக்கும் அவங்க கண்ணை என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர்? கண்களை ஏன் ஏறெடுத்து பார்க்கணும்னா விளைய செய்கிறது தேவன். விளைச்சலை தரவர் அவரு, தரிசனத்தை தரவர் அவரு, தரிசனத்தை தருகிறவர் அவர்தான். He is the God who gives you the vision. Somebody said amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the seeing the harvest. கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னா. நம்பர் 2, season of the harvest. இது என்ன காலம்? இது என்ன காலம்? அந்த காலத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. Why are some people always sowing? பிசாசு உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, உன் சீசன் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கல, இன்னும் பிறக்காது, இன்னும் உனக்கு கடன்ல இருந்து வெளியே வர மாட்டீங்க, இன்னும் இந்த வேலையிலே தான் உழந்துகிட்டே இருப்பீங்க, உங்க பிசினஸ் வளராது, இப்படியே தான் இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுவடை, யூதாவே உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. Don't postpone your harvest. ஹார்வெஸ்ட் அப்போ உட்காந்து ஆண்டவர் பாருங்களேன். அதனால தான் இந்த அறுவடைக்காக ஆட்களை எடுக்கும் போது ஆண்டவர் ஒரு பேரபிள் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கூலி பொறுத்துறானா. அப்போ அவன் 1ஆம் மணி வேலைக்கு வந்தவனுக்கு ஒரு சம்பளத்தை பொருத்தி அவன் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனா வேலை முடியாத கண்டு அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த ஹார்வெஸ்டர்ஸை புதுசு புதுசு ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். 11ஆம் மணி வருகிறது, 12 hours வச்சுக்கோங்களேன். காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயந்தரம் 6 மணி ஆக போகுது, 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தா விளைச்சல் பயங்கரமா இருக்குது. இப்ப ஆண்டவருக்கு என்ன தோணுதுன்னா, இதை விட்டுடுவோம், இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே விட்டுருவோம்னு தோணல. அவர் என்ன பண்றாரா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இந்த வேலை இல்லைன்னு சொல்லி சில பேர் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பாருங்க. ரசா நல்லா இருப்பீங்க, ரசா வேலையா இல்ல, யாருக்குனாலும் வேலை இருக்குது, வேலை செய்ய மனசு இல்லைன்னு சொல்லுங்க. ஊழியமே இல்ல, கத்துருன்னு எடுத்து பயமாதி மைக்க பிடிச்சாதான் ஊழியமா? ஊழியம் ஏராளம் இருக்குது. என்ன வேணா ஆண்டவருக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். என்ன யாரும் கூப்பிடுறது இல்ல பிரதர். ஆமா, வெத்தலை பாக்கு வச்சு தட்டு வச்சு, மகனே ஊழியத்துக்கு வாராயோ, வந்து செய்யாயோ. உங்க மேனேஜர் வெத்தலை பாக்கு வச்சு, மகனே ஆபீஸ்க்கு வந்துட்டியா, காஃபி தட்டுமா, 11:30 மணி ஆச்சு, டீ பிரேக் ஒன்னும் சாப்பிடல, 1 மணி ஆச்சு, வெளியே போய் பக்கத்துல 5ஆம் பொருளை கொட்டிக்கிட்டு வரல. கேட்க மாட்டான். நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அதெல்லாம் தெரியாது, எனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சாகணும்.
பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வேலை முடியணும்னா மேனேஜர் உங்களையும் ஓவர் டைம் வேலை செய்வாரு, வேற சிலரையும் கூப்பிடுவார். யோவேல் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து பாருங்கள். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். யாராவது ஆமேன் சொல்லுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பயிர் முதிர்ந்தது, பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டுங்கள், வந்து இறங்குங்கள். அவனே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். பெஸ்ட் சீசன் ஹார்வெஸ்டுக்கு எப்போன்னா, உங்களுக்கு சாத்தான் வர்றான்னாவே புரிஞ்சுக்கணும் உங்க ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா இருக்கும் போது சாத்தான் வருவான்னு நினைக்கிறீங்க? நீங்க விதைக்கும் போது வருவான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஜாலியா உட்கார்ந்துருப்பான். என்னைக்கு உங்களுக்கு அறுவடை ரெடி ஆகுதோ அவன் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பான். ஆஹா, செம்ம விளைச்சல கத்தர் கொடுத்துட்டாருப்பா. ஓஹோ, இந்த அறுவடைய நம்ம தூக்குனா என்ன? இத பார்த்து பயந்துதான் கிதியோன் என்ன பண்றாருங்க, அந்த சமனான வெளியில நின்று போர் அடிக்காம திராட்சை குலைகளை மிதிக்கிற குழியான ஆலையில நின்று அவர் போர் அடிக்கிறார். தானியத்தை போரடிப்பது சமனான நிலம். ஆனால் இவர் he is doing the right thing in the wrong place. ஏன்னா பயம். இன்னைக்கு நிறைய சபைகள் குழியில போரடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் சமனான வெளியில போரடிக்கணும்னா, அடிக்கும் போது பதறு பறந்துரும், நெல்லு தானியம் கீழே விடும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பயந்து போய் குழியில அடிக்கிறதுனால பதறும் குழியிலேயே விழுகுது, நெல்லும் டபுள் வேலையாகுது. Understand? The problem with the church is we are not willing to go out. அறுவடையை எடுத்து எங்க எதை செய்யணுமோ அதை செய்யணும். சபை நடத்துகிறது முக்கியம் இல்ல. ஆதி திருச்சபை ஷவவுட்னா என்னங்க? 50வது நாள் அறுவடையின் பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பத்தி போட்டிருக்குதுங்க. அதுதாங்க பென்டிகாஸ்ட். அன்னைக்கு ஜனங்கள் தங்கள் நிலத்தின் முதற்கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுப்பாங்க. They will come with the harvest and come and worship God, giving thanks to him, celebration. அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்க வெயிட் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்கள் அறுவடைக்காக காத்திருக்கீங்க அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க காத்திருப்பது வீணாய் போகாது. ஒரு விவசாயி விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி உரம் போட்டு காக்கா அப்புறம் இந்த மாடு ஆடு எதுவும் மேஞ்சிடாம எல்லாத்தையும் பாதுகாத்து காத்திருக்குது. எதுக்கு? ஒரு நாள் எனக்கு விளைச்சல் வரப்போகுது, 1 30 60 100 மடங்கா பெருக போகுது. அவன் காத்திருக்கிறது முக்கியம். யாராவது ஆமேன்னு சொல்றீங்களா? சீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் புரிந்தது, ஆண்டவருக்கு தெரியுது நாம் பரத்தில ஏறணும், எப்படி அதுக்கு முன்னாடி பாதாளத்தில் இறங்கணும். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் உன்னதங்களுக்கு ஏறு மனுஷர்களுக்கு நான் போவேனையாகில் உங்களுக்கு மிகுதியான பலன் வரும், நான் போன பின்பு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல பாருங்க. நான் சொல்றது it will blow your mind. ஜீசஸ் கிரைஸ்ட் ஊழியம் செய்தது இஸ்ரவேல் என்கிற ஒரு சிறிய நாடு, அது மத்திய திரைக்கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி நாடு. ஆனால் அவருக்கு ஹார்வெஸ்ட் பிளென்டியா பார்த்துட்டாரு. உலகம் முழுவதும் கிறிஸ்து வர்கள் வரப்போறாங்கன்றத பார்த்துட்டாரு. அதனால்தான் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தது காரணம் தெரியுமா? அவர் பார்த்தார், ஹார்வெஸ்ட் வரப்போகுது, ஹார்வெஸ்ட் வரப்போகுது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அதனால என்ன ஆச்சுங்களா? ஆண்டவர் அவருக்கு பலவான்களை பங்கிட்டு கொடுப்பாராம். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீசன். அந்த எஜமான் என்ன பண்றாருங்க, இந்த 1 மணி நேரத்துல வேலைக்கு வந்து கூலி வாங்கினானே அவன் இந்த எஜமான்ட்ட சண்டை பிடிக்கிறான். என்ன சொல்றான், எஜமானே என்ன இது அநியாயம், நான் 1வது மணி நேரத்தில் வந்திருக்கிறேன்,
இவங்க 11வது மணி நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவன் வேலை செஞ்சது 1 மணி நேரம். வாசிங்களேன், மத்தேயு 20:12 வாசிங்க. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அநியாயம், அநியாயம் சாமி, அநியாயம். நேத்து பேஞ்ச மழையில வந்த இவங்கெல்லாம் பெரிய ஆளா பாக்குறாங்க. உங்களை பார்த்து சில பேர் சொல்லலாம், என்ன முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள இவங்களுக்கு இந்த 1ஆம் மணி நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டென்ஷன். நாங்கெல்லாம் இவ்வளோ நேரம் பணியிலையும். இப்போ என்னன்னா, நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜமான் இத்தனை அறுவடை பண்றதுக்கு இவ்வளோ ஆள் போதும் தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அப்படிதான் என்ன அர்த்தம்னா, முதல்ல வந்தவங்க. நான் ஒரு தடவை நம்ம சர்ச்சில் கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு சில பேரை வர வச்சேன். வந்தாங்க 10 மணிக்கு வந்தாங்க, 11 மணிக்கு டீ பிரேக் போயிட்டாங்க, 11:45 வந்தாங்க, 12:45 திரும்பி சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அதோட 2 மணிக்கு வந்தாங்க. 2 மணிலேருந்து 3 மணிக்கு வேலை செஞ்சு 3 மணிக்கு அதே கட்டை மேலே படுத்து தூங்கிட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு ரெஸ்ட் வேணுன்றாங்க. ஏன்ச்சு நாங்கள் டீயை போட்டு 3:30 மணிக்கு கொடுத்தோம். 3:30 மணிக்கு டீயை குடிச்சு 5 மணிக்கு சொல்கிறாங்க. 5 மணி வரைக்கும் தான் எங்கள் யூனியனில் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1ஆம் மணி நேரத்தில் வந்தவனை பற்றி ஆண்டவருக்கு என்ன டென்ஷனா, டே நான் உனக்கு அது அவர் சொல்றாரு பாருங்க, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது. 11ஆம் மணி வேலைக்காரர்கள் எல்லாம் கைகளை தட்டி ஆமேன்னு சொன்னாங்க. அவன் 11 மணி நேரம் வேலை செஞ்சத இவன் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் நிறைய அறுவடை செய்ய போறான், நான் அறுவடை நிறைய செய்ய போறேன். கர்த்தர் எனக்கு கூலி கொடுப்பா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. நீ செய்யலன்றானே ஒன்னுத்தர் இறக்குறாரு, நீ செய்யலையே, உனக்கு அந்த தரிசனம் இல்லையே. நீ நிலத்துல இருந்த ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு மெதுவா அசை போட்டுக்கிட்டு இருக்கிற. அவன் வந்தான் பாரு, 1 மணி நேரத்துல நீ 11 மணி நேரம் அறுத்தத அவன் 1 மணி நேரத்துல அறுத்துட்டான். அதனால அவனுக்கு கூலி எப்படி குறைச்சு கொடுப்பேன்? நியாயம் பார்க்கிறவர் நாள். யாராவது கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நான் சோம்பேறி அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் எத்தனை ஆத்துமாக்களை சபை கொண்டு வந்தீங்க? ஹலோ, தலைமையில கையை வச்சா ரிசீவ் இட் சொன்னவர்களே, ரிசீவ் இட். ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க? சபைக்கு எதுக்கு வரும்? நீங்கள் அறுவடை செஞ்சு சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். பாஸ்டர் போவார். நம்முடைய பாஸ்டர் ரொம்ப நல்லவர். கோட்டை சூட்டை போட்டு மேக்கப் போட்டு சும்மாடி நிப்பாரு. வர பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், நீங்க நான் வரேன், பாய் பாய். சண்டே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தான் சர்ச்சுக்கே வருவேன். வர்ஷிப் முடியும் போது தான் என் என்ட்ரியா இருக்கும். நான் பாட்ஷா. கேட்குற, ஏன்டா லேட்டா வர? லேட்டாவதோ லேட்டஸ்டா வருவோம் பாஸ்டர். அடி. இன்னைக்கு சர்ச் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. இது அறுவடை களஞ்சியம்ன்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த 1ஆவது மணி நேரக்காரன் மாதிரி நான் இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே, 11ஆவது மணி நேரம் கொடுத்த வேலையை அவன் சின்சியரா செய்யறான். நம்மளை ஆசீர்வதித்ததே அவருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான். யாராவது உணர்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Proverbs 10:5 says, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறுவடை அப்போ தூங்கலாமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கை
உம்மை கண்டு கொள்ளல் ஆகும். சர்ச்சுக்கு தான் கைவீசம்மா கைவீசுன்னு வரீங்க. பரலோகத்துக்கு போனா கர்த்தர் கேட்பார், எவ்வளோப்பா கொண்டு வந்த? அது பெரிய வீடு கட்டின ஆண்டவரே, சூப்பர். பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்ச, சூப்பர். எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை எங்கப்பா? அது வந்த ஆண்டவரே, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது இல்லை, என் வேலை எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, என் மேனேஜர் பொல்லாதவன் ஆண்டவரே, திட்டிக்கினே இருப்பான், லேட்டா வந்தா ஊழியத்துக்கு போக முடியாது ஆண்டவரே. சண்டே என்னப்பா பண்ண? சர்ச்சுக்கு 1.5 மணி நேரம் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போயிட்டான் ஆண்டவரே. சண்டே நீ சபையோட இணைஞ்சு ஊழியம் பண்ணலாம்ல, அவுட் ரீச் நடக்குதே சண்டே ஈவினிங்ல, யாராவது சேரலாம்ல. அதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் எப்படி தூங்க மனசு வருது? ஒரு நாளாவது ஆண்டவர் கொடுக்கலாமே, ஆத்தும அறுவடை செய்யலாமே, யாரையாவது சபையில கூட்டு வரலாமே. இத்தனை வருஷம் சபையில உட்காடுறீங்களே, இவ்வளோ ஓடி 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 ஓடி. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சபை ஒரு அறுவடையின் சபை. நான் முதல்ல ஃப்ரீடம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம சபை அண்டர் கிரவுண்ட்ல இருந்துச்சு. அண்டர் கிரவுண்ட்ல மழை வந்து தண்ணி வந்துருச்சு. அண்டர் கிரவுண்ட்ல அந்த மழை வந்து தண்ணி வந்து அந்த இடம் நிரம்பி இருக்கும் போது எங்க அப்பா நம்ம எல்லாரும் அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்ல கதறிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்பா நின்று பேண்ட்டை தூக்கிட்டு மோட்டர் ஒன்று வாங்கி தண்ணியை வெளியே எடுத்து ஊத்திட்டு மாப்பு போட்டு தொடச்சிட்டு அங்க வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். இன்னைக்கு ஏசி எல்லாம் போட்டு உங்களுக்கு வேர்க்காம இந்த ஆராதனை நடக்கிறது. காசே கிடையாது. ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் காணிக்க வந்தா பெரிய விஷயம். அந்த வாடகை மட்டுமே 20,000 ரூபாய். என் வீட்டு வாடகை 3,000 ரூபாய். அந்த மாதிரி ஆரம்பிச்சதுங்க இந்த ஊழியம். அந்த தண்ணி வரும்போது பிசாசு சொல்றான், உன் ஊழியமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு ஊழியமே கிடையாது, அறுவடையே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா நான் கர்த்தரை நம்பினேங்க. என் கண்கள் அறுவடையை பார்த்தது, என் எஜமானை பார்த்தது. ஃப்ரீடம் 2007 ஞாபகம் இருக்குதா? நம்ம எல்லாரும் கால் கடுக்க போய் நின்று ஃப்ரீடம் 2007 ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையான்ற பாட்டை அப்பதான் நான் பாடுறேன் அந்த ஃப்ரீடம்ல. அதுல பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு அவ்வளோ கூட்டம், என்ன மாதிரி தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் 2007 வருஷத்துல அந்த ஃப்ரீடம் நடக்கும் போது, அதாவது அதுக்கு பிறகு வந்த ஃப்ரீடம்லாம் என்னால் அறுவடையை நம்ப முடிஞ்சு. ஆனால் சர்ச்சில் தண்ணி வந்து சர்ச்சை நடத்த முடியாதுன்னு நினைக்கிற போது எனக்கு ஒன்னே ஒன்று புரியும், கர்த்தர் நல்லவர், அவர் அறுவடையை தருகிறவர். சொல்லுங்க ஆமென், சத்தமா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 2008 வருஷம் ஃப்ரீடம் நடத்தும் போது, 2007 முடிச்ச பிறகு 2008 வருஷம் ஃப்ரீடம் நடத்தும் போது சாதுவையா அந்த ஃபர்ஸ்ட் நடத்துறதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த ஃப்ரீடம்ன்றத வெறும் ஒரு கிரவுண்டில் இருக்கக்கூடாது, அது தேசங்களுக்கு போகணும்னு சொல்லி ஏஞ்சல் டிவியில 3 நாளும் லைவா ஃப்ரீடம் போச்சு. அப்போ அனாயிண்டிங் செஷன்ல ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் நடந்தது போல நடக்கும். கையில் இருக்கிற கைக்குட்டைய தூக்கி போட்ட போது அபிஷேகம் ஜனங்கள் மேல இறங்கி வந்தது. அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. 2009 வருஷம் அப்போ பாருங்க எவ்வளவு வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்களேன். அபிஷேகம் எப்படி கரை இறங்கி வந்துச்சு, பட்டணமே திரண்டு வந்தது, பெரிய அறுவடை. வாலிபர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அநேக வாலிபர்கள் புதுசா, இதுல நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு பெரிய பாஸ்டர்ஸா இருக்கிறாங்க. முன்னாடி வந்து ஜெபிச்சவங்க இன்னைக்கு பெரிய வர்ஷிப் லீடரா இருக்கிறாங்க. 2010 வருஷத்துல நடந்த ஃப்ரீடம், 2012 வருஷம், 2013 வருஷம், 2010 நடந்ததுல அநேகம் பேர் இந்த காதல்ன்ற மாய வலையிலிருந்து வெளியாகி, இச்சையில வெளியாகி, 2010 கூட்டம் முடிஞ்சிருச்சு 10 மணிக்கு, 11 மணி வரைக்கும் கிரவுண்டை விட்டு யாரும் போகல. கதறி அழுது, நான் எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு பொல்லாத காதல் வேண்டாம், இச்சை வேண்டான்னு போனோகிராஃபில இருந்து நிறைய பேர் விடுதலை பெற்று வெளியே வந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் அறுவடையின் தேவனாய் இருக்கு? கடைசியா நான் தான் சொல்லி முடிக்க விரும்புறேன். மூன்றாவதாக, அறுவடையின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை தேவை. Sure hope is important for a harvest. கலாத்தியர் 6:9 வாசித்து முடிக்க போகிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். முதல்ல பிரமாணம் வெளிப்பட்ட போது சீனாய் மலையிலே மோசே இதே பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தரிடமிருந்து கட்டளைகளை வாங்கி கீழே வர்றாரு. ஜனங்கள் பாவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கற்பனையின் பலகையை போட்டு உடைக்கிறார். 3000 பேர் நியாய தீர்ப்பு அடைந்து செத்து போறாங்க. ஆனால் அதே பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில சீஷர்களை 120 பேரை கர்த்தர் நிரப்பின போது வெளியே வந்து பேதுரு பிரசங்கம் பண்றார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அறுவடை ஆரம்பமானது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? இப்ப நான் பேசுற பிரசங்கத்துக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம சபை இன்னைக்கு பத்தி பிடிக்கணும். ரூத்து நம்பிக்கை இழந்து போய் வருகிறாள். மோவாபுக்கு நகோமி சென்று எல்லாவற்றையும் இழந்து விட்டு நகோமி ரூத்தோடு வருகிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1:22 வாசிக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரூத் 1:22. நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். எந்த டைம்ல எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம். வார்கோதுமை அறுக்கிற அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். அறுவடையில கரெக்டா வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க டெஸ்டினியை மாத்த வல்லமை உள்ளவராய். You have to be at the right time at the right place. It is very important which church you belong to. மாட மாளிகைகள் கோபுரங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய சபையின் கணக்கிலே அநேக அறுவடைகள் இருக்கிறது. ஆனா அந்த நெல்லு மேல உங்க பேர் எழுதியிருக்குதா? நீங்களும் அதுல பங்கு பெறணும்னா ஒண்ணு நீங்க என் கூட ஊழியத்துக்கு ஃபுல் டைமா வரணும். உடன் பலியானதாய் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வரணும். இல்லாவிட்டா இதுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இல்லாவிட்டா போகிற எங்களை அனுப்புகிற கர்த்தருடைய வீட்டுக்கு களஞ்சியத்துக்கு தசம வாக்கம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஷுவர் ஹோப். கரெக்டா அந்த அறுவடை நேரத்தில் ரூத் வந்தா. ரூத் அறுவடையின் காலத்திலே போவாஸை அவருடைய நிலத்திலே சந்தித்தாள். அறுவடையில் போவாஸ் அவளுக்கு பங்கை கொடுத்தான். அவருடைய வீட்டு எஜமானியாக அவள் மாறினாள். பிள்ளையை பெற்றாள். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற சந்ததியில் பங்கை பெற்றாள். அறுவடையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க கரெக்டா அறுவடையில் இந்த சபையில வந்து சேர்ந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அறுவடையில் இணைகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த அறுவடைக்காக எத்தனையோ பேர் அழைச்சார் ஆண்டவர். அநேகம் பேர் வர்றேன்னு சொன்னாங்க. ஆனா காலமாகும் போது, தாமதமாகும் போது அறுவடையின் மேல் நம்பிக்கை அவர்களுக்கு விட்டு போனது. ஆனா இங்க இருக்கிறது யார் தெரியுமா? இல்லை, கர்த்தர் ரூவாவுக்கு கொடுத்த அந்த தரிசனம். அனுப்பு, ஜெபி, கொடு. ஏதாவது ஒன்றுல உங்க அறுவடையின் பங்க கர்த்தர் இன்னைக்கு ஆரம்பிப்பாராக. எத்தனை பேர் அறுவடைக்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு காரியம் சொல்றேன். சாத்தானால அறுவடையை திருட முடியாது. யாராவது ஒரு ஆமே பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. டைம் முடிஞ்சிருச்சு. அறுவடைய ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். தன்னுடைய வலதுகரத்தின் மேல் அவர் ஆணையிட்டு சொல்றாரு, இனி உன் ஆகாரத்தை யாரும் புசிக்கிறது இல்ல. உன்னுடைய அறுவடையை நீ தான் புசிக்க போற. இனி யாரும் வந்து அதை எடுக்க முடியாது. கிதியோனே பயப்படாதே, உனக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எழுப்பி நின்று அந்நிய பாஷையில பேசலாமா? உங்க சீசன் மாறுது, உங்க சீசன் மாறுது. ஆண்டவர் நம்ம சீசனை மாத்துறார், நம்ம சீசனை மாத்துறார்.
யாராவது கையை உயர்த்தி வாயை திறந்து பிசாசு பேசின பொய்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அறுவடையை தருவார். ஷகலபா. உங்க கூட இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. அறுவடையை சரியாக செய்யறவங்க ஷகபரதனா பாரம் உள்ளவர்கள் ஷிபா ரதலா பரதி அண்டலா ரிபதா ரசியா தரபா சென்டரே. எல்லாம் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி come on come on come on come on come on come on. அறுவடை 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 அறுவடை. யூதாவே உனக்கு ஒரு அறுவடை. நீங்க யூதாவா இருந்தா உங்களுக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. நல்ல வாயை திறந்து எஸ் ஷகபலதனமா செண்டரே தேரமனா ஷிபா. தடைகள் உடைகிறது. உங்க அறுவடையை திருட வர திருடர்களை கர்த்தர் விரட்டி அடிக்கிறார். விலகி ஓடு விலகி ஓடு. விலகட்டும். அறுவடைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் விலகட்டும். போ 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 போ. விலகு விலகு விலகு. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருடைய அறுவடையை சீல் பண்றேன்பா. சீல் பண்ணுகிறேன். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. உனக்கு ஒரு அறுவடை வருகிறது. கைகளை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கொள். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. சுகம், பலன், பொருளாதார ஆசீர்வாதங்கள், உயர்வு, நீ எதிர்பார்த்த அறுவடை வருகிறது. கற்பத்தின் கனி, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். You are again going to be resurrected. Your harvest is plenty. Your harvest is plenty. உடைய அறுவடை பெரியது. லகதரபா ஷனா லகதரமா செட்டரே. தைரியமா வா, தைரியமா வாங்க, தைரியமா எழும்புங்க, தைரியமா வாங்க. In the name of Jesus, I am ready for the harvest. கர்த்தாவே, நான் அறுவடைக்கு ஆயத்தமாகிவிட்டேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தின் 2ஆம் பகுதி பிள்ளைகளுக்கு அறுவடையை தரப்போறீங்க. இந்த வருட துவக்கத்தில் விதைச்சாங்க, இந்த வருட கடைசியில் அறுவடை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.